எல்லோரும் நம்மளுடைய குடும்பத்தில் கல்யாணமாகட்டும், புதுமனை புகுவிழாவாகட்டும், காதணி விழாவாகட்டும், எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கும் வளர்பிறை முகூர்த்தத்தை நம்ம பார்க்குறோம். வளர்பிறை வேணும், வளர்பிறை வேணும்ன்ற ஒரு சூழ்நிலையை தான் நம்ம பார்க்கணும். வளர்பிறையில தான் நம்ம செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்றது. ஆனா 3 ராசிக்காரர்களுக்கு தேய்பிறை தான் நன்று. வளர்பிறையை விட அவங்களுக்கு இந்த 3 ராசிக்காரர்களுக்கு தேய்பிறை தான் சிறப்பானதாக அமைகிறது. அது எந்த 3 ராசிக்காரர்கள் என்று சொன்னால், சந்திரனுடைய கடக ராசிக்கு 6, 8, 12 வருகின்ற, அதாவது தனுசு, கும்பம், சிம்பம். தனுசு 6, கும்பம் 8, 12 சிம்பம். இந்த 3 ராசிக்காரர்கள் கண்டிப்பாக தேய்பிறையில் அவர்கள் சுப நிகழ்ச்சியை நடத்தினால் மிகவும் நன்றாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த பௌர்ணமி போன்ற நிகழ்வுகளை கிரிவலம் சொல்றதுல இந்த 3 ராசிக்காரர்கள் கொஞ்சம் கம்மியாக தான் போகணும். நம்ம ஒவ்வொரு மாதமும் போகணுன்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவ்வளவா நல்லா இருக்காது. அதே மாதிரி சந்திரனுடைய ஸ்தலமான திருப்பதி கூட எப்பயாவது ஒரு முறை வச்சுக்கணும். அடிக்கடி மாதம் போகணுன்ற ஒரு சூழ்நிலை வச்சுக்கிட்டா அவங்களுக்கு நன்மை பயக்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் அவர்கள் யோகாதிபதி கிடையாது. இந்த 3 ராசிக்கு யோகாதிபதி சந்திரன் இல்லை, அவயோகாதிபதி 6, 8, 12 இல்லையா? ஆகையினால் எல்லோரும் இந்த 3 ராசிக்காரர்கள் தேய்பிறையான் சிறந்தது என்பதை தெரிந்து கொள்ளலாம்.